வடக சொந்தங்களே, என்னடா காலையிலேயே ஆட்டாங்கல்ல புடிச்சிட்டு உட்காந்துக்கிறேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா மருதாணி அரைச்சு தலைக்கு பூச போறேன். வாங்க பூசலாம். பூசலாம்னா அரைச்சதுக்கு அப்புறம் தான் பூச முடியும். அரைச்சிட்டு சொல்றேன் பூசலாம், சரிங்களா? அதுக்கு தேவையான பொருள்: வேப்பிலை, மருதா அதாவது வேப்பிலை, கருவேப்பிலை, செம்பருத்தி பூ இலை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கத்தாழை, இது பாத்தீங்கன்னா வெந்தயம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மருதாணி இலை. வாங்க திருஷ்டி எடுத்துருவோம், எல்லாத்துக்கும் எடுத்துடலாம் சொல்ற மாதிரி எலுமிச்சம்பழம் இதெல்லாம் சேர்த்து அரைக்க போறேன். அரைச்சு தலையில பூசுற வரைக்கும் உங்களுக்கு வீடியோ காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா வேப்பந்தலையை உருவிக்கிறேன், அப்புறம் கருவேப்பிலையும் உருவிக்கலாம். உங்ககிட்ட காட்டுறதுக்காகவே உருவா வச்சிருந்தேன். உருவியாச்சு. இப்ப இதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். மருதாணி இலையும் போட்டுக்கலாம். கல்லு ரொம்ப பெருசா இருக்குதுன்னு பாக்குறீங்களா? இந்த கல்லுல ரொம்ப வருஷமா நான் அரைச்சிட்டு இருக்கேன், சரியா? இந்த கல்லுல வந்து மாவு ஆட்டி நாங்க முறுக்கு பிழிஞ்சிருக்கோம், அதாவது முறுக்கு சுட்டு சாப்பிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் லாக்டவுன் வந்து பாத்தீங்களா 2020, அப்பெல்லாம் இந்த கல்லுல தான் மாவாட்டி நாங்க முறுக்கு சுட்டோம், தோசை சுட்டோம், இட்லி சுட்டோம். இப்ப இதுலதான் வந்து வேப்பிலைங்கிற பாருங்க, மருதாணி அரைச்சு தலைக்கு பூச போறது. ஓகேவா? அப்பப்போ வளரும், கொஞ்சம் நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், சரியா? முதல்ல இதை அரைக்கலாம். அடடா, தண்ணி எடுக்க மறந்துட்டேனே. இத்தனையும் சொன்னே, தண்ணியும் சொன்னா. ஏமா யாராவது தண்ணி இருந்தா கொஞ்சம் கொடுங்கம்மா. பக்கத்துலயே இருக்கு, எடுத்துக்கிறேன். பாத்தீங்களா, தண்ணி எடுத்தாச்சு. தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்படிதான் ஆட்டணும். மருதாணி அரைச்சேனே இதமாக தலைக்கு பூசத்தான். பாத்தீங்கன்னா முடி எவ்வளவு லென்த்தா இருக்குது, நிறைய கொட்டி போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும்ல. அரைச்சு தலையில பூசுற வரைக்கும் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பா காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். என்ன கல்லும் சேர ஆடுது? நான் தான் ஆடுறேன்னு பார்த்தா கல்லும் சேர ஆடுது. வானத்தை போல படத்துல என் கால் ஆடுதுறான்னு சொல்ற மாதிரி இது கல்லு ஆடுது. கல்லுக்கு ஏதாவது அண்டை கொடுக்கணும். எதை கொடுக்கலாம்? எதுவுமே அவசரத்துக்கு கிடைக்கலையே. கிடைச்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா பாதி அரைச்சிட்டேன், ஓரளவுக்கு நல்லா மஞ்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம், சரியா? ஐயோ, எலுமிச்சம்பழம் வேற உருண்டுட்டு ஓடுது. எலுமிச்சம்பழத்தை அறிய போறேன். என்ன அறுக்கோனாங்குது. பிழிஞ்சிடலாம். இது வந்து அரைச்சி பூசிட்டு வந்தா வச்சுக்கோங்களேன், முடி நல்லா கருகருன்னு வளரும். அது முடி நல்லா அடர்த்தியாகவும் வளரும். முடி வந்து அங்கங்க கேப்பா இருக்கு பாத்தீங்களா, அந்த இடமும் முடி நல்லா வளரும். நீங்களும் முடிஞ்ச ட்ரை பண்ணுங்க, சரியா? நான் அரைக்க போறேன், வாங்க பார்க்கலாம். அப்படி ஜூமிங் கொண்டு வந்து காட்டுமா. பாத்தீங்களா எப்படின்னு? நல்லா செவந்துருச்சு. இங்க பாருங்க, கை செவந்துருச்சு, எவ்வளவு சூப்பரா செவந்துருச்சு பாத்தீங்களா? இப்ப நாம வந்து சூப்பரா ஆட்டி முடிச்சுட்டேன். இப்ப வந்து வலிச்சு எடுத்து தலையில பூச போறேன். வாங்க பூசலாம். வலிச்சுட்டு பாத்தீங்களா எப்படி செக்கச்சவையில் செவந்துருக்குது. வலிச்சுட்டேன். இப்ப கல்ல கழுவ போற, இப்ப கெட்டியா இருக்குது இல்லையா, அது வந்து தலையில அப்ளை பண்ண முடியாது. அதனால பாத்தீங்கன்னா இந்த கழுவி செக்கு பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்த போறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டா நல்லா தலையில வந்து அப்ளை பண்றது கரெக்டா சூப்பரா இருக்கும், சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா தலையில் அப்ளை பண்ண போகிறேன். வாங்க பூசுறேன். என்னால் முழுசாக பண்ண முடியாது, அதனால நம்ம கேமரா உமனை தான் பூச சொல்லலான்ட்டு இருக்கிறேன். பூசிட்டு முழுசாக காட்டுறவங்களுக்கு மண்டை எப்படி இருக்குதுன்ட்டு, கபாலத்தை எப்படி இருக்குதுன்னு காட்டுறவங்களுக்கு, சரியா? வாங்க பூசிட்டு வரேன். பார்த்தீங்களா எப்படின்னு? வடிவேல் சார் சொல்லுவார் ஒரு படத்தில், என் கட்சிக்காரரின் கபாலத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னோட கபாலத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு ரொம்ப அழகாக பூசி விட்டாங்க. நம்மளோட கேமரா உமன் நல்லா பூசி விட்டாங்க.
நம்ம கேமரா உமன் வேறு யாரும் இல்லை, பிங்கியோட அம்மா தான். சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்க வரேன். உங்களிடம் விடை பெறுவது உங்கள் ஈரோடு ஷைலு. டாட்டா.